ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கலையின் சமையலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாக்லேட் ஐஸ்கிரீம்ங்க. இது 10 ரூபா சாக்லேட்டை வச்சு ரொம்ப சூப்பராகவும் ஈஸியாகவும் செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னே கலையின் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம ட்ரீட் பிஸ்கெட் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு எந்த பிஸ்கெட் பிடிக்குமோ அந்த பிஸ்கெட், ஓரியோவும் மில்க் பிக்கீஸ் எந்த பிஸ்கெட் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 3 பாக்கெட் எடுத்திருக்கேங்க. ஒரு பாக்கெட்டுக்கு 5 பிஸ்கெட் இருந்துச்சு. அந்த இதில் ஒரே ஃப்ளேவராக இருக்கிற பிஸ்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது சாக்லேட் ஃப்ளேவரில் எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. அந்த பிஸ்கெட்டை ஒன்றும் பாதியமாக உடச்சி போட்டுக்கலாங்க. இப்போ 3 பாக்கெட்டுக்கு 1.5 கப் பால் எடுத்திருக்கேங்க. இப்போ எல்லா பிஸ்கெட்டையும் உடச்சி போட்டுட்டு அதில் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் மில்க்கை ஊற்றிட்டு நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஸ்டார்டிங்லேயே ஃபுல் மில்க்கையும் ஊற்றிட்டோன்னா அது எல்லா பக்கமும் தெரிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா அரைப்பட்டதுக்கப்புறம் மீதி பாலை ஊற்றி நம்ம அரைச்சி நல்லா எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு அந்த க்ரீமை நம்ம அந்த பிஸ்கெட் கவர் இருக்குல்லைங்களா, அந்த கவர்லேயே நம்ம ஊற்றிக்கலாங்க. இது செட் ஆகிறதுக்கு ஒரு 8 மணி நேரம் ஆகும். இப்போ நைட்டு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் நம்ம சாப்பிடலாம். அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஃப்ரீசரில் ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் செட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா செட் ஆகிடும். ஃபஸ்ட்டு 2 hours ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் அந்த ஐஸ் ஸ்டிக்கை ஃபிட் பண்ணிங்கன்னா அது சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக அட்டாச் ஆகுங்க. இப்போ ஃப்ரீசரில் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ அதுக்கு மேலே சாக்லேட் கோட்டிங் விடுறதுக்காக நான் டைரி மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ, ஒயிட் சாக்லேட்னாலும் சரி, டார்க் சாக்லேட்னாலும் சரி, எல்லாமே உங்களுடைய ஆப்ஷனல் தான். அதை எடுத்துகிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் அதை மெல்ட் பண்ணிக்கலாங்க. டபுள் பாயிலிங்னால் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தண்ணி வச்சுட்டு அது நல்லா கொதித்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு அதை மெல்ட் பண்ணோன்னா அந்த ஹீட்லேயே அது நல்லா மெல்ட் ஆகிடுங்க. இப்போ சாக்லேட் நல்லா உருக ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்தில் நம்ம சாக்லேட்டில் போடுறதுக்காக வெறுமனே சாக்லேட் போடாமல் அதோட க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக கடலைப்பருப்பு எடுத்திருக்கேங்க. அதை தோல்சி எடுத்துகிட்டு அதை ஒன்றும் பாதியமாக நல்லா இடித்து வச்சுக்கலாங்க. இப்போ சாக்லேட்டும் நல்லா உருகிருச்சு, மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சாக்லேட்டை நம்ம ஆற வச்சுக்கலாங்க கொஞ்சம். இப்போ ஐஸ்டிக்கும் நல்லா செட் ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த ஐஸ்டிக்கில் இருந்து இந்த கவர்லேருந்து அந்த சாக்லேட்டை எடுக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. இந்த கடலைப்பருப்பை நம்ம அந்த சாக்லேட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அந்த கார்னரில் ஒன் சைடாக நம்ம கட் பண்ணி விட்டாலும் நமக்கு அந்த இது ஃபுல்லாமே எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். நீங்கள் இந்த கவரில் செய்யலைனாலும் யூஸ் அண்ட் த்ரோ கப் இருந்துச்சுன்னா அதுலேயும் கூட நீங்கள் செய்யலாங்க. மோல்டு இருந்தாலும் மோல்டுலேயும் ஊற்றி செட் பண்ணலாம். ஒன் சைடாக இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடுங்க. இப்போ இந்த ஐஸ்கிரீமில் நம்ம அந்த சாக்லேட் கோட்டிங் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கலையின் சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.